சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அந்த அஜித்குமார் இளைஞர் காவல்துறையால் அவருடைய மோசமான நடவடிக்கையால் படுகொலை செய்யப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இதன் பின்னணியில் இருந்த அந்த பெண் கொடுத்த அந்த புகார் தான் அடிப்படை காரணம் என்றார்கள். அந்த புகாருக்கான எந்த முகாந்தரமும் இப்போது இருப்பதாக நமக்கு எதுவும் தெரியாத பட்சத்தில் இப்போது புகார் அளிக்கப்படாமலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாமலே தனிப்பிரிவை அமைத்து அவனை சித்திரவதை செய்து படுகொலை செய்த இந்த காவல்துறை இப்பொழுது தலைமறைவாக இருக்கக்கூடிய டாக்டர் நிக்கிதா அவர்களை உடனடியாக இப்போது தனிப்படை அமையுங்கள், இப்போது யார் குற்றவாளி என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக தனிப்படை அமைத்து நிக்கிதா யாருடன் பேசினார், அவருடைய தொலைபேசியுடைய எல்லா எண்களையும் பதிவிறக்கம் செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க இந்த அரசு முனைப்பு காட்ட வேண்டும். நிக்கிதா தலைமறைமாகிட்டார் என்றால் தேட வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. ஒருவேளை அஜித்குமார் என்ற இளைஞன் படுகொலை செய்யப்படவில்லாமலோ அல்லது அவன் இறக்காமல் இருந்திருந்தாலோ இன்று இது மூடி மறக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் அரசாங்கத்தின் பின்புலத்தில் காவல்துறையில் நடக்கக்கூடிய அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஒருவன் காட்டுவதற்கு இறந்துதான் போக வேண்டும்னால் எத்தனை இழப்புகளை இந்த சமூகம் சந்திக்கும். எனவே இந்த இறப்புக்கு பின்னாது அவனுக்கு நீதி கிடைக்கிறதோ இல்லையோ, இதுபோல் நீதியற்று கிடக்கக்கூடிய அத்தனை வழக்குகளுக்கும் நீதி வேண்டும் என்றால் நிக்கிதா என்பவளை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிப்பாட்ட வேண்டும். முழுமையான விசாரணை தேவைப்படும். நிக்கிதா மீது இப்போது எழுப்பப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகளுக்கும் விடை தெரியும். ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒரு பெண்மணி கொடுத்த புகாரின் பேரில் எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதுவும் யார் பாதுகாக்க வேண்டுமோ, சட்டத்தை யார் இயற்ற வேண்டுமோ, எவர் பாதுகாப்பில் இருக்க வேண்டுமோ அவர்களே படுகொலை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டின் மிகப்பெரிய அவமானத்தின் உச்சம் என்பதை அறிந்து உடனடியாக நீங்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலில் நீங்கள் கைது செய்யப்பட வேண்டியது நிக்கிதா என்கிற அந்த பெண்ணை தான். எனவே அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு, இப்போது இந்த வழக்கு என்பது அவன் கஸ்டடி டெத்து இதோட மட்டும் நிப்பாட்டக்கூடாது. அதற்கு காரணமாக இருந்த அந்த பெண்ணோடு தொடர்பில் இருந்த நபர், அது எஸ்பியா இருக்கட்டும், ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், எஸ்ஐயா இருக்கட்டும், ஏட்டா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் தெளிவான ஒரு முடிவை இந்த அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். முதலில் அந்த பெண் கைது செய்யப்பட வேண்டும். அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதுவரை ஓய மாட்டோம் இன்ஷா அல்லாஹ்.